ஒரு விவசாயி காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு வயலுக்கு போகிறாங்க, விதை போடுறாங்க, உரம் போடுறாங்க, மழை வருமா வராதான வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் உறுதியாக வர ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கடன், பயம், எதிர்கால கேள்வி. 2019 அரசு சொன்னதுங்க, நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம், ஆண்டுக்கு 6000 ரூபாய் தரணும்னு. அப்போ அது நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2026 நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த 6000 ரூபாய் இன்னும் போதுமா இல்லையா அப்படின்னு தான். இந்திய விவசாயிக்கு ஆண்டுதோறும் 12000 ரூபாய் தர வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னே சொல்லலாங்க. இது வெறும் ஒரு திட்டம் பற்றிய பேச்சு இல்லைங்க, இது சப்சிடி டிபேட்டும் இல்லை, இது பட்ஜெட் டிஸ்கஷன் கூட இல்லை. இது இந்திய விவசாயியின் வாழ்க்கை மதிப்பு என்ன, அவருடைய உழைப்பு அரசு எப்படி பார்க்குது என்ற மிகப்பெரிய கேள்விங்க. இந்த ஒரே பிஎம் கிஷான் திட்டத்தை மையமாக வச்சு அதன் வரலாறு, 6000 ரூபாய் எப்படி போதாம போச்சு, 12000 ரூபாய் வந்தா உண்மையிலேயே என்ன மாறும், அரசுக்கு என்ன சுமை, விவசாயிக்கு என்ன நிம்மதி, இந்திய அரசியல் எங்க போகுது, இதெல்லாம் இன்னைக்கு முழுசா தெளிவா ஓப்பனா பேச போறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2019 பிஎம் கிஷான் திட்டம் அறிவிக்கப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் விவசாயிகளுக்கு சப்சிடி, லோன் வெய்வர், ஃப்ரீ கரண்ட்னு இன்டைரக்ட் ஹெல்ப் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் பிஎம் கிஷான் முதன்முறையாக நாங்கள் உங்களுக்கு நேரடியாக பணம் தரோன்னு சொன்ன திட்டம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மேன் இல்லாமல் டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. இடையில மீடியேட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க, அது போக மீதி இருக்கிற பணம் தான் விவசாயிக்கு வரும். ஆனால் மீடியேட்டர் இல்லாமல் டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வரதுனால கவர்மெண்ட் என்ன பணம் சொல்லியிருக்காங்களோ அந்த பணம் டைரெக்டாக விவசாயிக்கு வந்து விவசாயி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அரசாங்கம் சொன்ன லாஜிக் என்ன அப்படின்னா, சிறு குறு விவசாயிகள் விதை வாங்க, உரம் வாங்க, பயிர் போட ஆரம்பிக்க இனிஷியல் சப்போர்ட்டாக கிடைக்கணும். அதனால தான் ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக, அதாவது பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா 2000 பிரித்து கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் 6000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொகை மாதிரி தெரியலைனாலும் குறைஞ்சது அரசு நம்ம பக்கம் இருக்குன்னு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு விவசாயிக்கு கிடைச்சிதுங்க. ஆனால் இப்போ 2025-26 வந்த பிறகு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, விவசாய செலவுகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா ஸ்டேட்லையும் ரெட்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். உரம் விலை உயர்ந்திருக்கு, பெஸ்டிசைடு அதாவது பூச்சிக்கொல்லி விலை வந்து உயர்ந்திருக்கு, டீசல் விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கூலி 300 400 ரூபாயிலிருந்து இப்போ 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் போயிருச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் தான் பிஎம் கிஷான் தொகை மட்டும் 2019 இருந்து அதே 6000 ரூபாய் தானா, அதாவது பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா 500 ரூபாய் மட்டும்தான் வருது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாய குடும்பத்துக்கு 500 ரூபாய் மாதம் என்னங்க பண்ணோம்? பால் செலவுக்கே பத்தாது, குழந்தை படிப்பு செலவுக்கு பத்தாது, இல்லை மருத்துவத்துக்கு ஒரு நாள் போனால் அந்த 500 ரூபாய் முடிஞ்சிடும். இதனால தான் 6000 ரூபாய் போதாதுன்னு சொல்கிற குரல் மெதுவாக இல்லைங்க, பள்ளமாக எழ ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் விவசாய சங்கங்களில், அப்புறம் அரசியல் மேடைகளில், இப்போ பொதுமக்கள் விவாதத்தில் கூட பிஎம் கிஷான் 12000 ரூபாய் ஆக்கணும்னு பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 12000 ரூபாய் தரோம்னு அறிவிக்கல. ஆனால் பட்ஜெட் டிஸ்கஷன்ஸு, எலெக்ஷன் கால்குலேஷனு, ரூரல் ஓட்டர் மூடு எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஐடியா வெறும் ரூமர் மட்டும் இல்லைங்க, சீரியஸ் கன்சிடரேஷன் ஸ்டேஜில் இருக்குன்னு பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாலே உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக புரியும். 6000 ரூபாய் அப்படிங்கிறது மாதத்துக்கு 500 ரூபாய். ஸோ அதே 12000 ரூபாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதத்துக்கு 1000 ரூபாய்ங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற 500 ரூபாய் வந்து ஒரு விவசாய குடும்பத்துக்கு நிச்சயமாக உறுதியாக லக்ஸரி அப்படிங்கிறது கிடையாது, பட் அவங்களுக்கு ஒரு சர்வைவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற சிறு விவசாயியை எடுத்துக்கிட்டால் ஒரு சீசனுக்கு அவங்க செலவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாயாக இருக்கும்.
அந்த செலவுக்காக அவங்க கோஆபரேட்டிவ் பேங்க்கில் ப்ரைவேட் லெண்டர்கிட்ட கடன் வாங்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. சப்போஸ் ஹார்வெஸ்ட் சரியாக இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசனில் மீண்டும் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது தாங்க டெப்ட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது பிஎம் கிஷான் 12,000 ரூபாய் ஆனால் அவங்க கடனில் இருந்து முழுசாக விடுபட மாட்டாங்க. ஆனால் குறைஞ்சது இன்ட்ரெஸ்ட் பேர்டன் மட்டும் கொஞ்சமாவது குறையுங்க. குடும்ப செலவுக்காக தனியாக கடன் வாங்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது. அந்த அவசியமும் குறையும்னே சொல்லலாம். இது தாங்க இந்த டிமாண்டோட முக்கியமான கோரே. இப்போ அரசாங்கம் யோசிக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, 12,000 ரூபாய் கொடுத்தா ஃபிஸ்கல் பேர்டன் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ பிஎம் கிஷானுக்கு ஆண்டுக்கு சுமார் 75,000 கோடி செலவாகுது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதையே டபுள் பண்ணினா 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மால் அமௌண்ட் இல்லைங்க. ஆனால் இதே நேரத்தில் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிஃபென்ஸு, கார்பரேட் இன்சென்டிவ்ஸ்க்கு செலவு பண்ணும்போது விவசாயிக்கு மட்டும் பணம் இல்லையா அப்படின்னு கவுண்டர் கொஸ்டின் தாராளமாக எல்லாத்துக்கிட்டையும் எழ ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இது பியூர்லி எக்கனாமிக் டெசிஷன் இல்லை, பொலிட்டிக்கல் டெசிஷனாகவும் மாறிடுச்சு. ஏன்னா இந்திய விவசாயி என்பது வெறும் பெனிஃபிஷரி குரூப் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஓட்டர், ஆப்ஷன் மேக்கர், ரூரல் எக்கனாமியோட பேக்போன்னே சொல்லலாம். பிஎம் கிஷான் 12,000 ரூபாய் ஆனால் அது கிராமப்புற சந்தைகளில் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும், லோக்கல் எக்கனாமி கண்டிப்பாக ரொட்டேட் ஆகும், ஷாப்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, சர்வீசஸ் எல்லாமே பெனிஃபிட் அடையும்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பியூராக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான வெல்ஃபேர் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நாம் இல்லாமல் ரூரல் ஸ்டிமுலஸாகவும் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்சிட்டிவான இஷ்யூ இருக்குங்க. லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், டெனன்ட் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இவங்க எல்லாம் பிஎம் கிஷானுக்கு அவுட் சைடு தான். அப்போ 6,000 ரூபாயை 12,000 ரூபாயை ஆக்குறதுக்கு முன்னாடி கவரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இன்னொரு டிபேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா பிஎம் கிஷான் 12,000 ரூபாய் டிபேட் ஒரு சிம்பிள் ஸ்கீம் அப்டேட் இல்லைங்க. இது இந்திய அக்ரிகல்ச்சரோட ஃபியூச்சர்னே சொல்லலாம், ஃபார்மருடைய டிக்னிட்டின்னு சொல்லலாம், ரூரல் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம், ஃபிஸ்கல் ப்ரியாரிட்டிஸ் எல்லாத்தையும் டச் பண்ணுற மெகா டிஸ்கஷனே சொல்லலாங்க. அதனால தான் இன்னைக்கு 6,000 இருந்து 12,000 ரூபாய்க்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு ஹெட்லைன் மட்டும் இல்லைங்க, அது ஒரு விவசாயியின் வாழ்க்கையை அடுத்த 10 வருடம் எப்படி ஷேப் பண்ண போகிறது அப்படின்னு ஒரு கேள்வியாகவே இருக்குங்க. ஸோ இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிஎம் கிஷானில் 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய்க்கு போகலாமா என்ற கேள்வி ஒரு திட்டத்தின் கணக்கு கேள்வி கிடையாதுங்க, இது ஒரு விவசாயியின் வாழ்க்கை மதிப்பு பற்றிய கேள்விங்க. 6,000 ரூபாய் கொடுத்தா விவசாயி வாழ்ந்துடுவாங்களா இல்லையா? 12,000 ரூபாய் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? அதுவும் இல்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்கு, அவங்க தனியாக விட்டு விடப்படலைன்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த நாட்டுக்கு உணவு தர்றவங்க நிம்மதியாக உறங்க முடியாத நிலைமையில் இருந்தால் அந்த நாடு எப்படிங்க வளர்ச்சி பற்றி யோசிக்க முடியும்? இதுதான் இந்த விவாதத்தோடைய மையமாகவே இருக்கு. இன்னைக்கு 12,000 ரூபாய் விவாதம் நடக்குது அப்படின்னா நாளைக்கு 18,000 ரூபாயா பேசப்படலாம், 24,000 ரூபாய்னு பேசப்படலாம். ஆனால் அதற்கு மேலே விவசாயம் ஒரு மரியாதைக்குரிய வாழணும், அது மாறணும். பிஎம் கிஷான் ஒரு உதவி மட்டும் இல்லைங்க, அது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. அதை அரசு எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதை வரவிருக்கும் காலத்தில் இந்திய விவசாயியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயமா இருக்கும். அதனால தான் 6,000 ரூபாயை 12,000 ரூபாய் என்ற கேள்வி ஒரு ஹெட்லைன் அல்லைங்க, ஒரு தலைமுறையின் நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.